வேல்நாள் படாமை நன்றாற்றின் அஃதொருவன் வாழ்நாள் வழியடைக்கும் கல். ஒருவர் ஒரு நாள் கூட தவற விடாமல் தொடர்ந்து அறம் செய்யும் போது அவர் செய்யக்கூடிய செயலானது அவர் அடுத்த பிறவி எடுக்காமல் அதை தடுத்து நிற்கும். ஏன் அடுத்த பிறவி எடுக்கணும்னா, பிறவி எடுத்தாலே துன்பம்தான். பிறவியை எப்படி தடுத்து நிறுத்தினா, தண்ணி நிறைய போகும்போது கல் போட்டு தடுத்து நிறுத்துவாங்கல்ல, அத போல பிறவியை எப்படி தடுத்து நிறுத்தணும்னா அவங்க செய்யக்கூடிய செயலாலதான் அந்த பிறவி வராமல் தடுத்து நிறுத்தணும். வீழ்நாள் படாமல் நன்றாற்றி, நன்றுங்கிறது உதவி, படாமைனா செய்யாமல், வீழ்நாள்ங்கிறது தவற விடாத. ஒரு நாள் கூட நீ தவற விடாத. என்ன தவற விடாதுன்னா, அறம் செய்வதை தவற விட்டு விடாதே. நன்றாற்றின உதவி செய்தால் அஃது ஒருவன், அந்த அரசியலானது ஒருவனின் வாழ்நாள் வழி அடைக்கும் கல். வழி அடைக்குங்கிறது தண்ணி வராம தடுக்கிறதுக்கு கல்லு போட்டு தடுப்பது மாதிரி பிறவியை அடைக்கணும், மறுபிறவி இல்லாம அடைக்கணுக்காக அறம் செய்யும் போது அந்த பிறவியை தடுக்கக்கூடிய கல்லாக இருப்பது அரசியல். வாழ்நாளுங்கிறது ஒரு பிறவி, பிறந்ததுல இருந்து இறக்கும் வரைக்கும் நம்ம இன்பத்தை அனுபவிக்கும், துன்பத்தை அனுபவிக்கும். அது எதனால வருது? அது நமக்கு உயிர்குணங்கள் இருக்குது. உயிர்குணங்கள்னா என்னதுன்னா, காமம், கோபம், மயக்கம் எல்லாம் இருக்குது. இப்போ ஒரு பொருளை பார்த்தோன்னா அதை சாப்பிடணும்னு ஆசை இருக்குது. அது நமக்கு கிடைச்ச உடனே சாப்பிட்டு மனசு நிம்மதியா இருக்கு. அந்த பொருள் கிடைக்கலன்னா நமக்கு பொருள் மேல ஒரு கோபம் வரும். நமக்குள்ள ஒரு கோபம் வரும், அந்த பொருள் மேல வெறுப்பு வருது. எப்படியாவது வாங்கி சாப்பிடணுங்கிற ஒரு மயக்கம் வரும். அந்த பொருள் மேல ஒரு மயக்கம் வருது இல்லையா? இதெல்லாம் எதனால வருது? நம்மளோட உயிர்குணங்கள் நம்மள்ட்ட இருக்கும் போதுதான் அந்த துன்பமானது வருது. நல்வினையும் நடக்குது, தீவினையும் நடக்குது. எது நல்லது பிறவி எடுத்தாலே துன்பம் தான் வரும். அப்ப அந்த பிறவியே வேண்டான்னு நினைக்கக்கூடியவங்க ஏன்னா, பல பிறவிகள் எடுத்து ஆசையெல்லாம் அனுபவிச்சவங்க, எனக்கு பிறந்தது போதும், இனிமேல் அடுத்த பிறவி வேண்டாம் அப்படி நினைக்கக்கூடியவங்க தொடர்ந்து அறம் செய்யும் போது அடுத்த பிறவி இல்லாமல் அந்த பிறவி வரக்கூடிய வழியை அடைக்கக்கூடிய கல்லாக இருப்பது அரசியல். வீழ்நாள் படாமை நன்றாற்றின் அஃதொருவன் வாழ்நாள் வழி அடைக்கும் கல். பொருள், வீழ்நாள்ங்கிறது கழியும் நாள், படாமை செய்யாமல், நன்று அறத்தை ஆற்றின் செய்தால், அஃது அச்செயல் வாழ்நாள் ஆயுள் வழியடைக்கும் கல், பிறவியே அடைக்கும் கல். விளக்கம்: ஒருவன் தன் வாழ்நாளில் ஒரு நாளும் தவற விடாமல் தொடர்ந்து நல்லனவற்றை செய்தால் அந்த நல்ல செயல் அவரை காமம், கோபம், மயக்கம், ஆசை, வெறுப்பு என்னும் ஐவகை குற்றத்தால் வரும் நல்வினை, தீவினை என்னும் இருவகை வினையால் வரும் பிறவி துன்பத்தில் இருந்து மறுபிறவி வரும் வழியை அடைக்கும் கல்லாக இருக்கும்.